Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா crispy pepper பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனலை subscribe பண்ணா மறக்காம subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு கப் பன்னீரை இதே மாதிரி கட் பண்ணிரலாம். பன்னீரை மேரினேட் பண்ண ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் corn flour மாவு, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பன்னீர் பீஸையும் ரெடி பண்ணிரலாம். பன்னீரை ஃப்ரை பண்ண ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பன்னீர் இந்த கலருக்கு வந்தோன்னு நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா புரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இதோட 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இதை இப்போ எடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.